முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை 23வது சிங்க ரெஜிமெண்ட் இராணுவத்தினருக்கு சுபீகரித்து வழங்க எடுத்த முயற்சி அப்பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலராலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் கரைதுறை பெற்று காணி உத்தியோகத்தர் உள்ளிட்டவர்கள் குறித்த மாவீரர் துயிலுமில்ல காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் மாவீரர்களின் பெற்றோர், அப்பகுதி மக்கள் மற்றும் அப்பகுதி அரசியல் கட்சி பிரமுகர்கள், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் ஜூட்சன் ஆகியோர் தலையிட்டால் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். அத்தோடு குறித்த காணியினை அளவீடு செய்து இராணுவத்திற்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாது என அப்பகுதி மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் அங்கு வருகை தந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகளிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினருக்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருந்தனர். குறித்த பகுதியில் அதிக அளவிலான போலீசாரின் பிரசன்னம் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை தற்போது 23வது சிங்க ரெஜிமெண்ட் இராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதனால் துயிலுமில்ல காணியின் வெளிப்புறத்திலேயே வருடா வருடம் மாவீரர் நாளில் மாவீரர் நாள் அஞ்சலிகள் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சூழலில் கடந்த வருடம் குறித்த மாவீரர் துயிலுமில்ல காணியினை இராணுவத்தினர் விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் உறவுகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இவரிடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதியும் அளவீட்டு பணிக்காக வருகை தந்தபோது எதிர்ப்பினை வெளியிட்ட பின்னர் அங்கிருந்து சென்றிருந்தனர். இதற்கு முன்னரும் பல தடவைகள் நில அளவை திணைக்களத்தினர் இவ்வாறு நில அளவீட்டு முயற்சியில் ஈடுபட்ட போதும் மக்கள் எதிர்ப்புகளால் கைவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மாவீரர் துயிலுமில்ல காணி 300க்கு மேற்பட்ட உடலங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காணி பொதுமக்களுக்கே சேர வேண்டும். இந்த பொதுமக்களுக்கு சேரக்கூடிய வகையில் காணி உரிமையாளர்கள் அந்த காணியை எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வைத்து அதையும் மீறி இவர்கள் இராணுவத்துக்குத்தான் இந்த காணியை விற்பனவு செய்வதற்கான வழிவகைகள் மேற்கொள்கின்றார்கள். இதை நாங்கள் மறைக்கின்றோம், இதை தடுக்கின்றோம், உங்களை நாங்கள் அளக்கப்பட மாட்டோம் என்ற கருத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தோம். அப்போ அவர்கள் என்னென்றால் உடனே தாங்கள் இப்போ என்னடா எழுத்து மூலமான ஒன்றை தர சொல்லி, இதே நேரம் காணி உரிமையாளர்கள் சார்பில் உறவினர் ஒருவர் அந்த காணி அடையாளங்களை காட்டவும் வந்திருந்தவர். அவருக்கும் நாங்கள் இந்த இதை வழங்கப்படுத்தினோம். என்னென்றால் இந்த காணி நாங்கள் எடுத்து, அதாவது பொதுமக்கள் கையில் பராமரிப்புக்கும் அந்த நிர்வகிப்புக்கும் இருக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டை தெரியப்படுத்தினோம். அந்த ஏற்கனவே காணி உரிமையாளர்கள் கொழும்பில் இது சம்பந்தமான விடயங்கள் கலைக்கப்பட்ட போது கையெழுத்து வச்சு கொடுத்துட்டோமாம் இராணுவத்துக்கு கொடுக்குறக்குரிய மாதிரி. ஆனால் அந்த வழிமுறைகளில் இப்போ ஏதோ 4 or 5வது தடவை இந்த அளக்கப்பாறதும் எல்லக்கல் போடுவதுமான ஒரு நடவடிக்கைக்கு தாங்கள் வந்ததென்றதை நில அளவை திணைக்களத்தினர் சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் நாங்கள் இன்றும் சொல்லுகின்றோம், அன்றும் சொன்னோம், நடுவே இந்த காணி மறைப்பு சம்பந்தமான விடயத்தில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். என்னென்றால் இந்த காணியை சுவீகரிக்க, அதாவது சுவீகரித்து இராணுவத்துக்கு வழங்க நாங்கள் விடமாட்டோம். இந்த காணி பொதுமக்களுக்குரியது. இந்த கொக்குராய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கணி, குமளமுனை, இப்படி இந்த ஏரியாக்கள், அளம்பில், செம்மலை, இப்படி இந்த ஏரியாக்களுக்கு சேர்ந்த அந்த மக்கள் அல்லது உடலங்கள், மக்களுடைய உடலங்கள், அந்த போராளிகளுடைய உடலங்கள் விதைக்கப்பட்ட இந்த இடம் எங்களுடைய பொறுப்பில் தான் இருக்க வேண்டும், பொதுமக்களுடைய பொறுப்பில் தான் இருக்க வேண்டும். இந்த காணியை எங்களுக்கு தான் தர வேண்டும், நாங்கள் மற்றும்படி அளக்கப்பட மாட்டோம் என்ற கதையை சொல்லி அவர்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் கொடுத்து ஒரு 12 பேர் தான் அதில் கையொப்பம் விட்டு கொடுத்திருந்தோம். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்றிருந்தார்கள். அதே நேரம் நில அளவை திணைக்களமும் பிரதேச திணைக்களமோ அல்லது இவர்கள் எவரும் போலீசாருக்கு அறிவித்தல் படவில்லை. இந்த துயிலுமில்ல காணி அளக்கும் நடவடிக்கைகளில் போலீசார் இதுக்கு மேல் வந்ததும் இல்லை. இன்றொரு நிறைந்த அளவு போலீசார் வந்து அவர்கள் அழைப்பு விடுக்காத நிலைமையிலையும் போலீசார் வந்து இந்த இடங்கள்ல நின்று இராணுவத்து காணியை வேண்டி கொடுக்கணும் என்ற வக்காலத்து வாங்குற வேலைகளில் ஈடுபடுறது தான் நாங்கள் பார்க்கிறோம்.